கிச்சன்லேயே ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. என்னோட ரெசிபியும் சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த பீக்கங்கா கடையில ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு மண் சட்டியில பீக்கங்கா கடையில செஞ்சேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மண் சட்டியில ஃபர்ஸ்ட்டு ஆயில் ஊத்திட்டு, அது கூடவே கடுகு, வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணி அது நல்லா வதங்குனோனே 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்பதான் தக்காளி சீக்கிரமா வெந்து வரும். இதுல தக்காளி நல்லா கொழைய வெந்த உடனே நம்ம வந்து தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கிற பீக்கங்காயை ஆட் பண்ணிக்கலாம். பீக்கங்கோட தோலை வந்து வேஸ்ட் பண்ணாம எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம சட்னி ரெசிபி ஏதாவது செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பீக்கங்காய் கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், சாம்பார் தூள் மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊத்தி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பீக்கங்காய் நல்லா வெந்து வரட்டும். அது கூடவே கொஞ்சம் புளி மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா அது வந்து ஒரு டேஸ்ட் குடுக்கும். பீக்கங்காய் நல்லா வெந்த உடனே நம்ம வந்து அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மத்து வச்சு நல்லா அதை நல்லா கடைஞ்சிட்டோம்னா, நம்மளுக்கு பீக்கங்காய் கடையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சுட சுட சாப்பாட்டுக்கும் சூப்பரா இருக்கும். இட்லி, தோசைக்கும் நல்லாயிருக்கும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி சிம்பிள் அண்ட் டேஸ்டான ரெசிபீஸ் பார்க்கறக்கு என்ன அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.